அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் 1931 முதல் வெளிவந்த படமான காளிதாஸ் தொடங்கி அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது 1935 வெளிவந்த அனைத்து படங்களை பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டு மட்டும் 37 படங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் முதல் படமாக அதிரூப அமராவதி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம். கோயமுத்தூரைச் சேர்ந்த சுந்தரம் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்த இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் அடையாறு சுந்தரம் சவுண்ட் ஸ்டுடியோவில் நடந்தது. அந்த சுந்தரம் சவுண்ட் ஸ்டுடியோ தான் பின்னாளில் சத்யா ஸ்டுடியோவாக மாறியது. சி.வி. ராமன் என்பவர் இயக்கிய இந்த அதிரூப அமராவதி படத்திற்கு சுந்தர் ராவ் நட்கர்னி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இசையமைத்தவர் எஸ் சங்கரலிங்க கவிராயரல் என்பவர். இப்படத்தில் 45 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றில் பெரும்பாலானவை கர்நாடக ராகங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றவை பிரபலமான இந்தி பாடல்கள் இணைக்கப்பட்டது. இப்படத்தின் கதை கரு என்னவென்றால், ஒரு சாகச பயணத்தில் இளவரசன் அதிரூபன் அமராவதி என்ற இளவரசியின் மீது காதல் கொள்கிறான். அதில் வரும் எதிர்ப்புகளும் மோதல்களுமே கதைக்களமாக இருந்தது. காதலை நகைச்சுவையுடன் சொன்ன முதல் படம் இதுதான். இப்படி அன்று அனைவரும் பார்த்து மகிழ்ந்த அதிரூப அமராவதி என்ற காதல் திரைப்படத்தில் முதலாக காதல் வயப்பட்ட நாயகன் நாயகியிடம் காதலை சொல்லும் காட்சியில் ரசிகர்கள் ஆரவாரம் செய்திருக்கிறார்கள். இப்படம் சுவாரஸ்யமான சாகசங்கள், நகைச்சுவை காட்சிகள் மற்றும் பிரம்மாண்ட செட் அமைப்புகள், கண்ணை பறிக்கும் ஆடைகள் என்று கணிசமான செலவில் எடுக்கப்பட்ட படம் என்பதால் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதாக அன்றைய பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. இப்படத்திற்கு பெருமை சேர்த்த நடிப்பு செல்வங்கள் டி.எஸ். வேலம்மாள், டி.என். சிவக்கொழுந்து, கே. தங்கவேல், கே. ரங்கநாயகி போன்றோர். இந்த அதிரூப அமராவதி தமிழின் முதல் காவியம் என்றும் போற்றப்படுகிறது. இப்படமும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. இனி இதே 1935 வெளிவந்த மற்ற 36 படங்களை பற்றி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.